விடுமுறை ஒரு குட்டி கதை. எஜமானி வேலைக்காரி. அம்மா குரலை கேட்டதும் வீட்டின் தலைவிக்கு நிம்மதி வந்தது. தன் குரலை சிறிது உயர்த்தி கொண்டு கேட்டாள், இதுதான் நீ வரக்கூடிய நேரமா? ராமாயி எதுவும் பதில் பேசாமல் தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். தலைவி ரமாவோ தான் உட்காரும் சிறிய ஸ்டூலை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு அவளிடம் சர்ஃப் கொஞ்சம் போடு, எத்தனை தடவை சொல்றது? ராமாயி எதுவும் பேசவில்லை. நீ 1 மணிக்கு வேலைக்கு வந்தால் என்ன வருது? ராமாயி எதுவும் பேசாமல் இருந்தாள். அந்த வீட்டிற்கு நீ ஏன் முதலில் போகிறாய்? முதலில் எங்க வீட்டு வேலையை செய்து முடி. ராமாயி எதுவும் பேசவில்லை. வேலைகளை முடித்த பின் ராமாயி சொன்னாள், அம்மா இன்று முதல் தேதி. இன்று பணம் இல்லை. ராமாயி தலைவியின் முகத்தை பார்த்து யோசித்தாள். இவர்களிடம் இந்த பணம் கூட இல்லையா? அம்மா, நாளைக்கு என் பையனுக்கு பள்ளியில் பணம் கட்டவில்லையானால் பெயரை அடித்து வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள். என்னிடம் பணம் கொட்டியா இருக்கு? படிக்க வைக்காதே, படிக்க வைக்காதே என்ற வார்த்தைகள் ராமாயின் கனவுகளை கலைத்து விட்டன. அவள் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டாள். அவள் உடனே, சரியம்மா, எனக்கு உங்க வீட்டில் வேலை செய்கிறதால ஒரு லாபமும் இல்லை. இதை விட நான் பருத்தி எடுக்க போனா தினமும் 10 ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டே கிளம்பினாள். தலைவிக்கு தன் உயிரை போனது போல் ஆயிற்று. அவள் கத்தினாள், இந்த வேலைகள் எல்லாம் யார் செய்வது? கொஞ்சம் பணம் தருகிறேன். வேலையை விட்டு போவது சரியில்லை. ராமாயி கொஞ்சம் கடுமையாகவே சொன்னாள், வேலையை நாங்கள் உங்களுக்காக செய்யவில்லை, நாங்கள் வாழ்வதற்காகத்தான் செய்கிறோம்.